வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். ரீசெண்ட் டைமாக நம்ம இந்தியன் மார்க்கெட் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நடந்திருக்கு. குறிப்பாக டூ வீலர் ஃபீல்டில் ஏகப்பட்ட சூப்பரான அப்டேட்லாம் வந்திருக்கு. இந்த அப்டேட்ஸில் ஒன்று ரெண்டு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒன்று ரெண்டு தெரியாமலும் இருக்கலாம். பட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கடந்த நாட்களில் நடந்த, அதுலேயும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் 1 இல்லை 2 வாரத்துக்குள்ளே நடந்த சிறந்த 5 ஆட்டோமொபைல் அப்டேட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன அந்த கிளேட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் மணியோட தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட்டு ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட டிஸ்க் அப்டேட். ஆமாங்க, ரொம்ப நாளாகவே நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் டிஸ்க் வேணும்னு எவ்வளோ நாள் கேட்டிருந்தோம். அந்த ஒரு குரல் இப்போ தான் ஹீரோவோட செவியை எட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்போ ரீசெண்டாக தான் ஹீரோ அவங்களுடைய அந்த ஒரு ஹீரோ ஸ்ப்ளெண்டர் எக்ஸ்டெக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஒரு புது வேரியண்ட்டாக டிஸ்க் வேரியண்ட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த எக்ஸ்டெக் 2.0 ஒரு விஷயத்தை கொடுத்து லைட்டிங்லேயே உங்களுக்கு எல்இடி அதை மாதிரி ஒரு சில சின்ன அப்கிரேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ கூட நம்ம பேசியிருந்தோம், இதெல்லாம் ஓகே தான், பட் இது கூட ஒரு டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக இருந்திருக்கும். பட் நான் அப்போ அதை பண்ணல, அப்படியே கொஞ்சம் சம்டைம்ஸ் அதை மாதிரி ஃபீட்பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அவளுக்கு டிஸ்க்கு கொடுத்துருக்குன்றது ரியலி ஒரு சூப்பரான ஒரு விஷயம். நம்ம ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் பொறுத்தளவுக்கு முதல்ல இப்போ உங்களுக்கு பெட்டர் பிரேக்கிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆமாங்க, இந்த டிஸ்க் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு 83,461 ரூபாய் கிட்ட வரைக்கும் வருது. 240mm டிஸ்க் வருது ஃப்ரண்ட்டில். இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த நான் டிஸ்க் மாடலை விட அரௌண்ட் ஒரு 3,550 ருபீஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா வருது ப்ரைஸிங் தான். அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவும் ஏற்றல, அந்த ஒரு பிரேக்கிங்க்கு ஏற்ற ஒரு நல்ல ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இப்போ ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் இருந்த ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஆமாம், நம்ம எவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தோம் ஹீரோவில் டிஸ்க் இல்லை, ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் டிஸ்க் இல்லை, ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் டிஸ்க் இல்லைன்னு. பட் ஃபைனலி அந்த ஒரு விஷயத்தையும் கொடுத்து ஹீரோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்கான ஒரு சரியான அப்கிரேடை இந்த டைமில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நிறைய பேர் மாடிஃபைலாம் பண்ணி வச்சுருப்பீங்க, இப்போ பரவாயில்ல ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டுக்கில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அகெயின் நம்ம ஹீரோவோட ஒரு அப்டேட் தான். அதுவும் ஹீரோ அவங்களுடைய ஒரு புது இல்லை அவங்கக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஒரு 125cc ஸ்கூட்டரை 2024 மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது அப்கிரேடை கொடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுதான் ஹீரோவோட டெஸ்டினி 125. அந்த ஒரு எக்ஸ்டெக்கில் இப்போ புது 2024 மாடல் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சொல்லப்போனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுன்றது இந்த ஒரு 125cc ஸ்கூட்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட். இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு ஏகப்பட்ட காம்படிஷன்ஸும் இருக்குது. பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டில் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டிமாண்டுமே இருக்குது. இப்படியாப்பட்டான இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஹீரோ கிட்ட ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஸ்கூட்டர் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இன்னைய வரைக்கும் இல்லை, இருக்குது. பட் ஆனால் அதை மக்கள் யாரும் விரும்புகிற அளவுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இல்லை. மற்ற காம்படிட்டர்ஸ் ஈஸியாகவே லீட் பண்ணிடுறாங்க அந்த ஸ்கூட்டர்ஸை. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் ஹீரோ அவங்களுடைய டெஸ்டினி 125 எக்ஸ்டெக்கில் இப்போ ஒரு புது மாடலாக லான்ச் பண்ண போகிறாங்க. அதான் ஹீரோ டெஸ்டினி 125 எக்ஸ்டெக் 2024 மாடல். இதோட டீசரை அவங்க ஆன்லைனில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் வரப்போகுதுன்றது ரொம்ப நாளாகவே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலி டீசரும் வெளியிட்டாங்கன்றப்ப மேபி இன்றைக்கும் லான்ச் ஆகலாம், நாளைக்கும் லான்ச் ஆகலாம்ன்ற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லான்ச் டேட்டை எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஓவராலாக ஒரு பெஸ்ட்டான, அதுலேயும் குறிப்பாக ஹீரோ தரப்புலேருந்து வருதுன்றப்ப அவங்க எப்பயுமே ப்ரைஸிங்கை ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் வைப்பாங்க. அப்படின்றப்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc ஸ்கூட்டர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு வருது. அந்த டீசரில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் உங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ இருக்கிற ஸ்கூட்டர்ஸ் இல்லாத மாதிரி ஒரு பாக்ஸியரான ஒரு டிசைன் டோன் வருது. அது இல்லாமல் எல்இடி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வெஹிக்கிளில் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல், எல்இடி ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ்ன்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கூட்டர் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு அப்கமிங்கில் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டோட அந்த ஒரு புது கிளாசிக் 350யோட அப்டேட். ஆமாங்க, ரீசெண்டாக தான் ராயல் என்ஃபீல்டு அவங்களுடைய கிளாசிக் 350யோட 2024 மாடலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரியும். அந்த மாடலில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ரிஃபைன் பண்ணி இப்போ வெஹிக்கிளை இன்னும் நல்ல ஒரு வெஹிக்கிளாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இருந்ததில் அந்த ஒரு ஹாலஜன் லைட்டுன்றது நிறைய பேருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமாகவே இருந்துச்சு. பிரைட்னஸ் வைஸும் சரி, அது இல்லாமல் அதில் ஒரு சில ஹீட்டிங் இஷ்யூ அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பட் நான் அதை ரிஃபைன் பண்ணுறதுக்கு இப்போ அந்த ஒரு ஹாலஜன் லைட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட் செட்டப் கொடுக்குறாங்க. ஈவன் உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பார்க் லேம்ப் மாதிரி சைடில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதுவுமே உங்களுக்கு எல்இடியில் வருது. அது இல்லாமல் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அந்த ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன், அந்த ஒரு சைடில் ஒரு கன்சோலு, அது இல்லாமல் டைப் சி சார்ஜிங் போட்டுன்ற மாதிரி ஃபீச்சர்ஸ்லையும் ஓரளவுக்கு அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஒரு டீசெண்டான அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. ஓவராக
ப்ளச் பண்ணல, அந்த வெஹிக்கிளுக்கு போதுன்ற ரேஞ்சில் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயமாக நல்ல ஒரு அப்கிரேட் தான். ஓவராலாக அந்த வெஹிக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் மட்டும் தேவையோ அதை மட்டும் அப்கிரேட் பண்ணி நல்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சில் அந்த வண்டியை இறக்கியிருக்காங்க. சரிக்கே வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டை பார்ப்போம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்கிரேடு ஜாவாவோட 42 FJயோட லான்ச். ஆமாங்க, ஜாவா கிட்ட வந்து நல்ல கிளாசிக்கான பைக்ஸ் இருக்குது, இல்லை கொஞ்சம் அட்வென்ச்சர் பைக்ஸ் வேணுனாலும் அது மாதிரி இருக்குது. பட் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் டோனில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல ரொம்ப இல்லைன்னே சொல்லலாம். பட் ஆனால் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாவா 42 FJ இருக்குதுன்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோட டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அட்வென்ச்சரும் பண்ணலாம், கொஞ்சம் க்ரூசிங்கும் பண்ணலான்ற மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்சான டிசைன் டோனில் வரும் இந்த ஒரு. அது இல்லாமல் இன்ஜின் பொறுத்த அளவுக்கு இப்போ புதுசாக அந்த ஜாவாவோட அந்த ஒரு ஆல்ஃபா 2 சீரிஸ் இன்ஜின் கொடுத்துருக்காங்கன்றது இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயமாகவே இருக்குது. அது இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் இந்த வண்டியில் கொடுத்தும் இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,99,142 ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுன்றது இன்னுமே ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஓவரலாக ஜாவா தரப்புலேருந்து நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க 350cc செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்கிரேடாக நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது நம்ம டிவிஎஸோட ஒரு அப்கிரேட் தான். அந்த ஒரு அப்கிரேட் நம்ம புது டிவிஎஸ் ஜூபிட்டர் 110ஓடது தான். ஆமாங்க, இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 பொறுத்தளவுக்கு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு டீசெண்டான ஸ்கூட்டர், ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வண்டியில் ஓரளவுக்கு ஸ்பேசினஸ் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ 2024 மாடலில் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான டாப் ஸ்பெக்கான ஒரு அப்கிரேட் கொடுக்கும். அந்த ஒரு அப்கிரேட் மூலமாக இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூட்டர்ஸும் ஈஸியாக கிளைட் த்ரூ பண்ணிட்டு காம்படிஷனில் டாப் லெவலில் வந்து நின்றுச்சு. ஆமாங்க, 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டீல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப், அதுவும் குறிப்பாக ஃப்ரண்ட் லைட் வந்து கொடுத்தது. அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே அந்த ஒரு மைல்ட் டைப் சிஸ்டம் மாதிரி அந்த ஒரு IGO டெக்னாலஜி யூஸ் பண்ணது, ஸ்மார்ட் கனெக்ட்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் எல்லா இடத்துலையும் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேலையும் சூப்பரு, என்ஜின் வைஸும் நல்லா எட்டு வந்திருக்காங்க, டிசைன் வைஸும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசினஸாகவும் இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, அதுலேயும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வண்டி நல்லா இனோவேட்டிவாகவும் இருக்குன்றப்ப எல்லா விஷயத்துலையும் அந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டிவிஎஸ். ஓவராலாக இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110க்கு ஒரு சூப்பரான அப்கிரேட். எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹைப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஓவர் அப்கிரேட். எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஃபீல் ஆகுதுன்னா, இந்த 110ஏ இந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்களே, இதனால் நிச்சயமாக 125ஓட சேல்ஸ் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்கலான்னு இந்த அப்கிரேட்ஸ் இவ்வளோ தான். இந்த 5 அப்கிரேடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச அப்கிரேட் ஏதாவது நான் சொல்லாமல் இருந்தேன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க, அதை நான் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங், பை, see you.